சென்னை டிசம்பர் 29, 2024 பரபரப்பை ஏற்படுத்திய பாலியல் பலாத்கார வழக்கு. ஆ, முதல் தகவல் அறிக்கை வெளியானதால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு, சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தும் ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. பாராட்டுக்கள். ஒரு விஷயத்த நான் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். 7 நாள் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலேயே பேசாமல் இருந்தால் நான் தப்பாயிடும் தான் நான் பேசுகிறேன். உலகத்திலேயே ஒரு மாபெரும் வீழ்ச்சி ஒருத்தி இருப்பாளி என்றால் அது இந்த மாணவி தான். மீதி எல்லா பெண்களுக்கும் இது நடந்திருக்கும். எல்லாம் அமுக்கிங்க, அப்படியே அமுக்கி வச்சுப்பாளுங்க. இப்போயாவது வெளியில் வந்து சொல்லுங்களேன், 25 லட்ச ரூபா பணம் கிடைக்கும். வருவீங்களா யாராவது? வீரச்சி, இந்த வீரச்சியை போற்றி புகழ்கள். நாளை இது போல் ஒரு நிகழ்வு வரக்கூடாதுன்னு தன் மானம் போனாலும் பரவாயில்லன்னு வெளியே வந்த மாணவி வீரச்சி. அன்பானவர்களே, இந்த மாணவி, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2வது ஆண்டு இன்ஜினியரிங் படிப்பா, இந்த பாலியல் பலாத்கார இந்த மாணவி இந்த வழக்கில் ஒரு ஹைலைட்டு விஷயம் என்னன்னாக்க, முதல் முறையாக 3 ஐபிஎஸ் பெண் அதிகாரிகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்க, வழக்கை விசாரிக்க 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தும் சென்னை ஹைகோர்ட் அதிரடியாக உத்தரவிட்டு உள்ளது. பியூட்டிஃபுல். அப்ளாஸ் பண்ணுங்க எல்லாரும். இதெல்லாம் நடக்கவே இல்லை இது வரைக்கும். அப்புறம் தயவு செஞ்சு அவர் மிஸ்டர் கமிஷனர், அவர் பேர் அருண்ங்களா, அவர் படித்தவர்கள் என்கிறார்கள். சத்தியமாக சொல்கிறேன், அவருக்கு படிப்புனா அந்த அறிவுனா கொஞ்சம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பத்திரிகையாளர்கள் யாரோ என்னென்னமோ கேள்விகள் கேட்குறாங்க, மேலே போய் அடுக்கிறார். அவர் அந்த பதவிக்கு தகுதியற்றவர். பாலியல் கொடுமை பார்த்தீங்கன்னாக்க, அண்ணா பல்கலைக்கழக இன்ஜினியரிங் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றும்படி சென்னை ஹைகோர்ட்டில் அதிமுகவை சேர்ந்த மக்கள் வரலட்சுமி, ஜனதாவை சேர்ந்த மக்கள் ஏற்காடு மோகன்தாஸ் ஆகியோர் தனித்தனியாக பொது நல வழக்குகளை தாக்கல் செய்தனர். இந்த வழக்குகளை நேற்று முன்தினம் விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், வரலட்சுமி நாராயணன் ஆகியோர் முதல் தகவல் அறிக்கை எப்படி கசிந்தது என்பது குறித்து அரசு தரப்புக்கு சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். இது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு இருந்தனர். நேற்று இந்த வழக்கு நீதிபதிகள் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் ஆஜராகி சீல் வைக்கப்பட்ட உரையில் ரகசிய அறிக்கையை தாக்கல் செய்தார். மேலும் பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி இருக்காங்கல்ல, அந்த கொடூரமான, பயங்கரமான, கேவலமான, அசிங்கமான ஒரு எச்சப்பையன் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பொழப்பு நடத்துகிற இந்த தொழிலை கற்றுக் கொடுத்த, இதை எப்போ கற்றுக் கொடுத்துட்டாங்க? 1967 ஒரு தீய சக்தி, திமுக என்கின்ற ஒரு தீய சக்தி, கருணாநிதி என்கின்ற ஒரு தீய சக்தி அன்றைக்கே அது கற்றுக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அப்படி ஓடினே இருந்தது. அப்புறம் எம்ஜிஆர் எவ்வளோ பாடுபட்டு சரி பண்ணி ஒரு 10 இயர்ஸ் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வச்சுருந்தாரு. மறுபடியும் அதை அவுத்துக்குன்னு கருவேல மரம் மாதிரி மறுபடியும் இப்போ வந்துட்டு இருக்குது. இந்த வருடத்தோட இந்த காங்கிரஸ், அதிமுக, திமுக முற்றிலுமாக அழிந்து போய்விடும். அற்புதமான ஒரு நியூ வருடப்பிறப்பு வரும். அதுக்கு இந்த முதல் மாணவியே ஒரு உதாரணம். இனிமேல் 1000 மாணவிகள் வெளியே வருவார்கள். அன்பானவர்களே, வாலிப பெண்களே, இளைஞர்களே, எனக்கு உங்களிடம், அதாவது ஒரு 50 வருஷமாக உங்களிடம் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. அதுன்னா, ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், அப்பா யார், அம்மா யார், என்னத்துக்காக வாழறோம், நம்ம வீட்டில் தான் வாழறோமா, இல்லை வேற எவன் வீட்லையா வாழறோமா, அண்ணன் யார், தம்பி யார், தங்கை யார், என்ன கருமத்துக்கு வாழறோம், எதை நோக்கி போகிறோம், என்ன லட்சியம் இருக்குது, படிச்சுமா படிக்கலையா, இப்படி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழும் வாலிப பெண்களையும் ஆண்களையும் பார்க்கும்போது ரொம்ப நான் கவலைப்படுவேன். சரி விடுங்க, என்ன பண்ணி தொலைகிறது? ஆமாம், தமிழன் தலையெழுத்து போல இருக்குது. சரி, அது போட்டும். இப்போ பார்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. இப்போ பார்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு. தேர்தல் வரும், இனியாவது ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க, இல்லை செத்து போங்க. தொழில்நுட்ப பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்க, பின்னர் அட்வொகேட் ஜெனரல் பதிவு செய்யப்படும் வழக்குகளின் முதல் தகவல் அறிக்கைகள்
CCTNS இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். இந்த பதிவேற்றம் செய்யும்படியை மத்திய அரசின் தேசிய தகவல் மையம் NIC என்ற நிக் மேற்கொள்கிறது. முன்பு பெண்கள் குழந்தைகள் தொடர்பான வழக்குகளை பதிவேற்றம் செய்யும்போது அவை தானாகவே மறைக்கப்பட்டு விடும், யாரும் பார்வையிட முடியாது. தற்போது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டத்தினால் இந்த பாலியல் வழக்கின் முதல் தகவல் அறிக்கை பதிவேற்றம் செய்யப்பட்டு விவரங்கள் சில நொடிகள் மறைக்கப்படவில்லை. NIC தொழில்நுட்ப பிரச்சனையால் இந்த முதல் தகவல் அறிக்கை வந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. சரி, என்னதான் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் முதல் அறிக்கை என்பது வெளிவந்திருக்கவே கூடாது. அதை வெளியிட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். எல்லைகள் இல்லா உலகம், என் இதயமும் அதுபோல் உலவும், புதுமை உலகம் மலரும், நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும், புதுமை உலகம் மலரும், நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். ஆமாம், அதான் 2025 கூட இருக்கலாம். மொத்த தீய சக்திகளையும் அழிப்பதற்காக இயற்கை அப்படியே இப்படி இருக்கு. நல்லா யோசித்து பாருங்கள். உங்களில் ஒருவர் நல்லவர் என்றால் கூட இயற்கை யோசிக்கும், கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு 2 வருஷம் இவங்க வாழ்ந்துட்டு போட்டுன்னு சொல்லி இயற்கை விடும். ஆனால் இந்த முறை அது விடுவதாக இல்லை. ஃபாரின்லலாம் எடுத்துக்கினீங்கனாக்க, இப்போ ஜப்பான் எடுத்துங்க, எங்கே நீங்கள் கேமராவை தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் புல்லட் ட்ரெயின் அந்த ட்ரெயின் எதை எடுத்தாலும் கண்டுக்கவே மாட்டான். இங்கே அப்படி கேமராவை அப்படின்னாலே ஓடுறாயா நாய ஓடணும். உங்களை ஓட உறுத்துக்குதுடா இயற்கை கொண்டு இருக்கிறது. புதுமை உலகம் மலரும்டா, புதியதோர் உலகம் செய்வோம். யார் செய்யணும்? யாரா செய்யணும்? இளைஞர்களை, வாலிப பெண்களோ நீங்கள் தான் செய்யணும். புல்லை குட்டி இட்டி எல்லாம் பிச்சை எடுக்குது ரோட்டில். பசி பட்டினியோட அப்படியே பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, அதை பார்த்து ரசிக்கிறீங்க. இதெல்லாம் பெற்றோர்களா? உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் தேவைதானா? திருமணமா, லவ்வான், காதலாம், பிள்ளையான், குப்பை தொட்டியான், குழந்தைய அடைச்சி இயற்கை எத்தனை அயோக்கிய தலைவர்களை உருவாக்கி இருக்கிறவர்களை எச்ச பிரியாணியும் கோட்டரையும் காசையும் வாங்கி தின்னுட்டு நீங்கள்லாம் வேறு பண்பாடு, பழக்க வழக்கங்கள், சீர்திருத்தம், முதல்ல சாப்பிட்றது நீங்கள் தான்டா. முதல்ல உங்களை தான் இயற்கை அழிக்க போகுது. அயோக்கிய ராஸ்கள் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்காமல் கட்ட அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டு குழந்தை குட்டிகளை ரோட்டில் அனுப்பி பிச்சை எடுக்க விட்ட உன்னை இயற்கை எப்படி தண்டிக்காமல் விடும்? துடிக்க உன்னை தண்டிக்கும். இயற்கையிட்ட நீங்கள் மோதிட்டீங்க, அது சும்மா விடாது. ஏன்னா அரசியல்வாதியா? நீ ஓட்டு போடுறவனே காசு கொடுத்துட்றன்னு உன்னை மன்னிச்சிட்டு தோல் மேலே தூக்கி வச்சுக்கிறதுக்கு. இது இயற்கை உன்னை முற்றிலுமாக கடலில் மூழ்க வைக்கும். கடலில் தான் நீ சாவ, வேற எங்கே போய் சாவ போகிற? உன்னை வக்கீலும் காப்பாற்ற மாட்டான், ஜட்ஜியும் காப்பாற்ற மாட்டான். அல்லக்கை கூடையே அல்லக்கை ஒருத்தன் கத்தி மயிறு கன்று வச்சுன்னு சுற்றி நிற்பான, அவனும் உன்னை காப்பாற்ற மாட்டான். நீ கடலில் முழுக வேண்டும், சாக வேண்டும். இதுதான் தீர்ப்பு, இயற்கையின் தீர்ப்புப்பா. நீ வச்சுனுங்கிறிய நீதிபதி, வக்கீல்கள், அவர்கள் தீர்ப்பு அல்ல. இயற்கை என்கின்ற சுத்தி நியாயத்தராசு பார்த்துக்க. அன்பானவர்களே, நம்ம ஊருக்கு 4 வேதங்கள் என்றால் உலகத்துக்கு 4 லட்சம் அல்லது 4 கோடி வேதங்கள். எல்லா 4 கோடியோ 4 லட்சம் கோடியோ அது எத்தனை வேதங்களாக இருந்தாலும் 2 தான். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். உன்னை போல், தன்னை போல், என்னை போல் பிறரை நேசி. இவ்வளவுதான். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மீதும் கருணை உள்ளம் கொண்ட, அன்பு செலுத்தக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் எழுந்து போராடக்கூடிய
போ அடிச்சு மூஞ்சி கீஞ்சில் அப்படி கடிக்கணும், தலையை துண்டு துண்டாக வட்டணும். போர் போர் போர். இதுதான் இன்றைக்கி பெண்கள், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக எல்லாரும் போராடுறாங்க, அங்கங்கே போராடுறாங்க. பார்க்கும்பொழுது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏன் அவனுங்களை அங்கேயே அடித்து துவைச்சி கையை காலை உடைச்சி நீங்கள் இதுப்பா போலீஸ்லாம் பண்ணாது, வக்கீல் பண்ண மாட்டான், நீதிபதி ஒரு நாளும் பிடுங்க மாட்டான், அவங்கெல்லாம் துட்டு. நீ அடி அடி அங்கங்கே அடித்து காலை கையை ஒடி. உன் பாதிக்கப்படுறியா அடி சாவடி, அடித்து சாவடி. உன் அடிக்கிறாயா? உன் அப்பா அம்மாவுடைய ரத்தம் தானே. ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் ரத்தானா? பக்கத்து வீட்டுக்காரன் ரத்தமா? ரத்தம்டா உன் அப்பா அம்மா. என் பிள்ளை என்னை காப்பாற்று, எனக்கு சோறு போடும், மயிரை போடும், கத்தை கட்டும், வயசான காலத்தில் அப்படியே நம்மளை காவுந்து போடணுன்னு என்னதான் கற்பனை பண்ணி வளர்த்தாலும் நீ ஒரு மயிறு அதுக்கு தேவைப்படுறதில்ல, திருப்பி எந்த ஒரு பரிகாரமும் பண்ண போகிறதில்ல. முடிஞ்சால் அந்த முதியோர் இல்லத்துக்கு அனுப்புவேன், அதை விட்டால் வேற ஒரு மயிரி நீ பிடுங்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நாய் நீ, ஒரு எச்சலாம். இருந்தாலும் உன்னை அடிக்கிறான் ஒருத்தவன், உன்னை கற்பழிக்கிறான் ஒருத்தவன். உனக்கு பல் இருக்குது, கை இருக்குது, நகம் இருக்குது, கால் இருக்குது, செருப்பு இருக்குது, அதே இடத்துல அவன் அடிக்க மாட்டியா? இடமானங்கட்ட ஈனங்கட்ட எச்சப்பையில பிச்சை சோறு வாங்கி தர்றதுனால தானே உனக்கு அந்த ரோசம் கீசம் எதுவுமே இல்லை. இப்போ என்ன மாதிரி உழைச்சி சம்பாடினவனா, உண்மையானவனாக இருந்தால், நேர்மையானவனாக இருந்தால், அதே இடத்துல அவன் கழுத்தை முறுக்கி கோழி திருவுற மாதிரி திருவி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போவேன். அதாடா ஃபாரினில் பண்ணுறான் நாய. நீலாம் பேசக்கூடாது. தேச துரோகிகளை அடித்து உன்னை பாதித்தால் அதே இடத்துல அவனை அடித்து மிதித்து கொண்டுட்டு ஜெயிலுக்கு போடா, இல்லை அங்கேயே தூக்கு போட்டுன்னு சாப்பிடா நாய. என்னைக்கு இருந்தாலும் சாவதான போகிறேன். 14 பேர் பார்த்து உள்ளனர். பார்த்திங்கனாக்கா நிக்கு இணையதளத்தில் முதல் தகவல் அறிக்கையை பார்வையிட விரும்புவோர் தங்களது பெயர், செல்ஃபோன் நம்பரை பதிவு செய்ய வேண்டும். செல்ஃபோனுக்கு ஓடிடிபி வந்த பின்னர் அதை பயன்படுத்தி இணையதளத்தை திறந்து விவரங்களை பார்வையிட முடியும். அந்த வகையில் 14 பேர் இந்த முதல் தகவல் அறிக்கையை பார்த்துள்ளனர். முதல் தகவல் அறிக்கை வெளியானதும் இது குறித்து நிக் அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு போலீசார் இமெயில் அனுப்பி தகவல் தெரிவித்த பின்னரே அந்த முதல் தகவல் அறிக்கை மறைக்கப்பட்டது. முதல் தகவல் அறிக்கையை பார்த்த அந்த 14 பேரையும் போலீசார் விசாரணைக்கு அழைத்து உள்ளனர். ஓகே, விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்களாம். நான் என்ன சொல்ல வரேன், லீக் ஆனதே தப்பு. ரெண்டாவது அவர் கமிஷனர் அவர்கள் அந்த பத்திரிகைக்காரர்களுக்கு ரொம்ப ஏளனமா, ஆமாம் என்ன ஏதோ ஒரு கேமரா என்னப்ப வேலை செய்யாது என்னப்ப இப்போ என்ன ஒரு திருப்பி அப்படியே கேட்டுனுக்கிறேன். சத்தியமாக சொல்கிறாங்க, அவரெல்லாம் ஒரு கமிஷனராக இருப்பதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவர். ஆமாம், எப்படி ஒரு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், ஒரு குற்றவாளியை எப்படி அதே மேன் கோட்டூரா என்னமோ கோட்டூர் எஸ் கோட்டூர்புரம். ஆமாம், இந்த சங்கர் ஆட்டோ சங்கர்னு ஒருத்தவன் அங்கே தான் இந்த சினிமா படம் கூட ஒன்று எடுத்தாங்களாங்க, ஆட்டோ சங்கர். அதுதான் அந்த கோட்டூர்புரம், அந்த வாட் இஸ் இட் அது பேர் இருந்ததுங்க, இந்த மல்லர் ஆஸ்பத்திரி ஏதோ சம்திங் ஒட்டி ஒரு இது ஒன்று இருக்கும். அது கோட்டூர் போகிறாங்க. அது ஏதோ அடையாரா அவன் அடையாறு லட்சணம் தான் நமக்கு தெரியுமா. அது எங்கே புறப்படுது, எக்கடி எங்கெல்லாம் நக்குது, எங்கெல்லாம் சப்புதுன்னு தெரியும். அது விடு. ஆமாம், எத்தனை அதில் ஆக்கிரமிப்பு இருக்குது, எத்தனை கல்குவாரி அது உள்ளார இருக்குது, எல்லா கருமை அளவு எல்லா இழவுமே அது ஒரு 70-80 வருஷமாக இழவு நடந்தையா சொல்லுது. எந்த கவர்மெண்ட்டையாக ஆகிடுச்சு, எந்த தலைமையாக கேட்டான், எந்த போலீஸ்காரியாக ஆக்ஷன் எடுத்தான். அழைச்சி இதெல்லாம் ஒரு ஊர், இதெல்லாம் ஒரு நாடு. இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நான் தினம் வேதனைப்படுறேன். நாடு கருத்துனா கூட போயிடுவேன். இப்படி தான் எல்லாரும் அழுதுன்னு கிடக்கிறாங்க. சனியம் பிடிச்ச இந்த ஊரில் வாழறதுக்கு எந்த ஒரு நல் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனும் இங்கே விரும்புறதில்லை. எந்த ஒரு நல்ல தாய் தந்தைக்கு பிறந்தவனும் இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட ஒரு நிமிஷம் கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் தான். ஏதோ தலை இழுத்து கருமம் இழவு சனியை பிறந்து தொலைஞ்சிட்டோம். எங்கே போகிறது எப்போ யாரும் எழுத மாட்டான், கேட்கவும் மாட்டான், தண்டிக்க மாட்டான். லஞ்சம் ஊழல். அயல் நாடுகள்லாம் இந்த நாட்டை பார்த்து காரி துப்புது. இவங்களாம் அது தெரியுதுலாம். இவரெல்லாம் அடிக்கடி அந்த நாட்டுங்களுக்கு போகிறதுல போட்டோ ஏர்போர்ட்டில் கூட சேர்க்க மாட்டான். இந்த அரசியல்வாதிகள் அவன் இவன்
எப்பேற்பட்ட அற்புதமானவெல்லாம் அமெரிக்காவில் துணியை உருவிட்டு நிற்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்னமோ கர்மம் முடித்த ஒரு நாட்டில் பிறந்துட்டோம். இழவு சனியன் தரித்திரத்தெல்லாம் தாங்கிக்க வேண்டிய ஒரு நிலை. என்ன பண்ணி தொலைகிறது? எந்த ஒரு துறையும் சரியில்லை. எல்லாமே ஊழல், லஞ்சம், புறம்புக்குத்தனம், முடிச்சவர்த்தனம், முள்ளம்மாடித்தனம். ஒவ்வொரு நிமிடமும் நான் இந்த நாட்டில் பிறந்ததுக்காக வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன். எத்தனையோ முறை கர்மம் அந்த நாட்டில் பிறந்ததற்காக தற்கொலை முயற்சி கூட பண்ணியிருக்கேன். சாவு வரலையே, வருதிப்பு இயற்கை. 1000 கேள்வி கேட்பேன் இந்த பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டு. எல்லாமே ஒன்று கூட உண்மை கிடையாது. எல்லாமே போய் எப்படி ஒரு திருட்டு பையன் மேலே 20 வழக்குகளோ என்னமா இருக்கான், ஒரு 6 வழக்கு நடைமுறையிலே இருக்கான். என்னமோ அவங்க அப்பா வீடு மாதிரி பல்கலைக்கழகத்துக்குள்ள சும்மா ஜாலியாக உலாவுவானாமாயா. மற்றவன் போனால் இது கேட்பானா அது கேட்பானா வச்சு அந்த வாட்ச்மேன் எல்லாம் என்ன அவனுக்கு இது மாமா வேலை பார்த்தானா. இந்த வாட்ச்மேன் எத்தனை வாட்ச்மேன் 8 கேட்டுன்றான், அப்புறம் கேட்டு உடஞ்சி போயிருக்குதுன்றான். பெண்கள், அந்த பெண்கள் அங்கே படிக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்ட உடனே எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிடுறோம். நாங்கள் யாரும் வந்து நாங்கள் ஒருவருக்கூட கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோம். இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் யாரும் கிளாஸுக்கு நாங்கள் வந்து வரமாட்டோம், கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோன்னு போயிருக்கணும். போவாதுங்க. அந்த துணைவேந்தரா யாரோ அந்த வாட் இஸ் மேன், இந்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் துணைவேந்தரா யாரோ 4 மாதமோ 6 மாதமோ என்ன ஆகுது. துணைவேந்தர் கூட கிடையாது. நோ அட்மினிஸ்ட்ரேஷன் சுத்தமாக கிடையாது. அங்கே எந்த கேமராவும் வேலை செய்யலை. ஆனால் 70 கேமரா வேலை செஞ்சுது. 70 கேமராவும் 56 கேமரா வேலை செஞ்சு தான் இவர் தான் போய் விளக்கு போட்டு விட்டுட்டு வந்தாராம். யார்? இந்த கமிஷனர். டெய்லி அவர் தான் போயிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு வருவார் போல இருக்குது. அப்பட்டமா போய் சொல்கிறார். பச்சை ஒரு சின்னோண்டு குழந்தைக்கு கூட அவர் பொய் சொல்கிறாருன்னு நல்லா தெரியும். இப்போ கேவலம், இதெல்லாம் அசிங்கம். எல்லாம் ஃபாரின்லலாம் அமெரிக்காலலாம் பார்க்குறாங்க. என் வீடியோ சொல்கிறேன், எவ்வளோ பேர் பார்க்கலாம். இதெல்லாம் அசிங்கம், கேவலம். சரி, இந்த ஆண்டோட இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். அதுக்கு தான் ஒரு வீராங்கனை தோன்றி இருக்கிறாளே பா, புதுமை பெண் பாரதி. பா, எத்தனை வருஷங்கள்டாப்பா நீயும் புதுமை பெண் புதுமை பெண் புதுமை பெண் புதுமை பெண்ணுன்னா இன்னைக்கு தான் ஒரு புதுமை பெண் தமிழகத்தில் தோன்றி இருக்கா. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் உண்மையான கற்புக்கரசி. ஆமாம், உண்மையான கற்புக்கரசி யார் என்றால் இந்த புதுமை பெண் தான். கண்ணகி இன்னைக்கு அவங்ககிட்டே போய் நம்ம கற்புக்கரசி யாருங்க அப்படின்னா கண்ணகி சொல்லுவான். அவன் பொண்டாட்டி தேவடியால? இப்போ கேட்குறேன், உன் பொண்டாட்டி தேவடியால? அப்போ அட கூறு கட்டவனுங்கள, அறிவில்லாத எச்சப். ஆடா பின்ன ஓசியில் பிரியாணி அரிசி கொடுக்குறாங்க. அந்த இப்போ பொங்கல் வருதான் என்னென்னமோ கொடுப்பாங்க. போய் வாங்கி நல்லா துண்ணுட்டு போய் பேரு புறம்போக்கு நாய்களே, அழிஞ்சு போங்க. அழிய போகுது. இதை வருது எல்லாமே வந்து இருக்குது. எல்லாம் ரெடியாக இருக்குது. ஆமாம், எல்லாமே ரெடியாக இருக்குது. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, கடலில் போய் சாவுங்கடா சொன்னியன்களா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குது. நீங்கள் சத்து அழிஞ்சி சுத்தமாக போனால் நாடு தூய்மை ஆயிடும்டா. சந்தோஷம் சாவுங்கடா. வருது 2025. அந்த கேஸில் 1000 கேள்விகள் நான் கேட்பேன். எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. அவ்வளோ ஓட்டைகள், அவ்வளோ ஓட்டைகள். ஒரு பெண்ணுன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு பார்த்தியா? வச்சாப்பார் ஒரு மாணவி. சரித்திரம் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு இந்த பெண்ணை பற்றி இந்த உலகம் பேசும். அந்த பெண்ணை இந்த உலகம் பாராட்டும். தூக்கி தோல் மேலே அந்த பொண்ணு வச்சு சமங்க. அதுதான் உங்களுக்கு ஒருவேளை பாவ மன்னிப்பு. உங்களுக்கு இயற்கை ஏதாவது பாவ மன்னிப்பு தரணுன்னா இந்த பெண் இருக்கால, இந்த மாணவியை தூக்கி தோல் மேலே வச்சுட்டு கொண்டாடுங்க, போற்றி புகழுங்க. வீரமங்கை, இந்த மாதிரி நீ எச்சம் இல்லை. நீ எத்தனை பேர்கிட்ட வெளில படுத்திருப்ப, அதை மறைச்சிருப்ப. ஆனால் துணிந்தால் பார், துணிச்சல் உள்ள பெண்மணி, வீரப்பெண்மணி, தியாக பெண்மணி. நாளைக்கு யாருக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னை மாய்த்து கொண்ட தியாகி. என்னமோ விடுதலை மயிறு மண்ணாங்கட்டி எச்ச பசங்க இதையோ சொல்லிட்டு சுற்றுவானே, அந்த மாதிரி அல்ல இது. அந்த மாதிரி அல்ல இது. இது உண்மையிலேயுமே வீரம். நாளைக்கு இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதோ, இல்லை நான் ராத்திரியாக கொண்டாலும் கொள்ளுவானுங்க திருட்டு நாய்கள், எச்ச பசங்க. அதை செஞ்சாலும் செய்வான். பட் ஆனால் இயற்கை இனிமேல் இவனுங்களை வாழ விடாது.
ஆமாம், அந்த காங்கிரஸ் கட்சிக்காரன், அதிமுக கட்சிக்காரன், திமுக கட்சிக்காரன், அதுக்கு தொண்டனாக இருந்தான் பாரு. முதல்ல இந்த தொண்டனுங்க எல்லாரையும் இயற்கை தூக்க போகுது. ஒருத்தவனா அந்த தொண்டர்கள், சேவகர்கள், கட்சிக்காரன், வெள்ளை வேட்டி எல்லாரையும் பேச்சு ஒருத்தவனா அங்கே புயலில், காற்றுல, மழையில், பள்ளத்தில் வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது அப்படியே ஒருத்தன் நீதிபதிகளெல்லாம் போவாத தம்பி. அவரே எந்த படத்தில் வந்து சாப்பிட்றான்னு தெரியாது. எத்தனை வழக்குகளை அவர் வந்து தப்பாக சித்தரித்து அவர் வந்து தீர்ப்பு சொல்லியிருப்பார். எத்தனை வழக்கறிஞர்கள் வந்து அப்பாவிகளை வந்து கூண்டு ஏற்றியிருப்பான். எல்லாரையும் இனிமேல் லாரி ஏற்றும், பஸ்ஸு ஏற்றும், காரி ஏற்றும், அப்படியே நிலநடுக்க வந்து பூமி பிளக்கும். அதில் நீ உள்ளே போய் மாட்டிப்ப. சாவணும். இறுதி நாட்கள், எண்ட் ஆஃப் டேஸஸ், நியாயத்தீர்ப்பு நாள். ஆமாம், எத்தனை கோர்ட்டுக்கு உனக்குன்னு கோர்ட் அப்படியா? அந்த தமிழனுக்கு ஜெயிலு கட்டணுன்னா தமிழ்நாட்டையே இல்லையா ஜெயிலாக்கணும்? தமிழ்நாட்டையே ஜெயிலாக்கினாலும் இவங்களை எங்கே கொண்டு போய் தள்ளுவேன்? அதனால் இயற்கை பார்த்துச்சு, சரி நம்ம ஒரு பூகம்பத்தை, நிலநடுக்கத்தை கொடுப்போம். அது இப்படியே சுடுகாடு கட்டணும், எரிக்கணும், அதுக்கு வந்து மின்சார அடுப்பு, மயிர் அடுப்பு, செலவு, துட்டு, நாத்தம், நோய் எல்லாம் எங்கே போவேன்? இயற்கை பார்த்து முடிச்சிடு. நம்ம அங்கே போய் நீ வந்து மாலை அடிக்க வேணாம், சங்கு ஊத வேணாம், சங்கு ஊதுறவனுக்கு காசு கொடுக்க வேணாம், நெத்தியில் ₹1 வைக்க வேணாம். எல்லாம் அயோக்கியர்கள். மனசு வலிக்குது, அப்படி ரத்தம் குச்சிக்குது. அப்படி நீங்கள்லாம் என்னைக்கு அழிவீங்க அதை நான் நிம்மதியாக பார்த்துட்டு கண்ணு வராங்களாமேன்னு காத்து கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் சத்துட்டீங்கன்றது எனக்கு தெரிஞ்சா நான் நல்ல நிம்மதியான ஒரு மரணத்தை தழுவுவேன். சீக்கிரமாக சாவுங்க. நீங்கள்லாம் வாழறதுக்கு ரவை கூட தகுதி இல்லாதவர்கள், எல்லாம் சீக்கிரமாக சாவுப்பா. ஓகே, எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். ஆமாம், நான் பியூட்டிஃபுல் தான் சொல்வேன். பட் உண்மையிலேயே நீங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும், அசிங்கமாக இருந்தாலும், நான் உங்களை அழைப்பது என்னமோ பியூட்டிஃபுல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் யார் மை பியூட்டிஃபுல் பீப்புள் சொல்லலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. அப்படி இறுதி காலம், எண்ட் ஆஃப் டேஸஸ். ஒரு பெண் முன்னுக்கு வந்திருக்கிறாள், பாதிக்கப்பட்ட பெண். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க. இந்தியாவில் ஏகப்பட்ட கேவலம், இந்த மாதிரி கேவலங்கள் சொல்லலாம். நிர்பயா அது இது, அப்புறம் ஒரு மிகப்பெரிய குடும்பம். இது காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பெண்மணி முன் வந்திருக்கிறாள். மிக அற்புதமான பெண்மணி அந்த பெண்மணியை போட்டிருக்கோம் உங்களுக்காக. வேற அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி சோகங்கள் நிகழ்ந்து விடக்கூடாது, பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள் நிகழ்ந்து விடக்கூடாது என்று தியாகி ஒருத்தி வந்திருக்கா. அவளை போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பெண்களும் வெளியே வாங்க.